சாப்பிடுங்க சுவாமிகளே, இறைவனே சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. படமாடும் கோயிலுக்கு கொடுக்க வேண்டாம், நடமாடும் கோயிலுக்கு கொடுங்க. யார் அந்த நடமாடும் கோயில்? இல்லாத ஏழை மக்கள் நடந்து செல்கிறார். அன்னதானம் போடுங்க பசித்தவனுக்கு, பிறருக்கு கொடுங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. அதனால் அங்கே போய் கொடுங்க. கொடுத்து அதனால் ஈதலால் பெற்ற பயனை அடையுங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அதனால் நடமாடும் கோயில் நம்பருக்கு 1 கொடுங்கள். அப்படி நடமாடுகின்ற ஏழைக்கு கொடுத்தா யாரை பார்க்கலாம்? படமாடும் கோயில் பகவர்க்க தாமே, படத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் அது சேர்ந்து விடும் அப்படின்ற. அதான் திருவிழாக்கள்லாம் நம்ம கொண்டாடும் போது மற்றவங்களுக்கு கொடுக்குறது, பிறருக்கு கொடுத்து அதனால் மகிழ்ச்சி அடையுது. எல்லா ஆலயங்களிலும் இப்போ அன்னதானம் போடுறாங்க. எதனால் போடுறாங்க? அந்த பசி ஆற்றுவித்தல். பசி ஆற்றுகின்ற பொழுது அது இறையருளால் இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும்ன்றதுனால பசி ஆற்றுவிக்கிறார்கள். வள்ளலார் அதான் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அதனால் வாடாத உள்ளமாக பிறருக்கு, தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழுங்கள், அப்பொழுது இறைவனுடைய திருவடியை பெறலாம் அப்படின்னு. அதனால் பக்தி என்பது என்ன கேட்டிங்கன்னா, எல்லா நிலைகளிலும் ஆடவர்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் பக்தி உண்டு. நம்ம நினைப்போம் ஆடவர் தான் கும்பிடுவாங்களா, பெண்களில் பெண்கள் தான் அதிகமாக பக்தி செலுத்தக்கூடியவர்கள். அதுக்கு அந்த காலத்திலே காரைக்கால் அம்மையார் வந்துட்டாங்க இல்லையா? பிறவா வரம் வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும்போது உன் அடிக்கில் நான் நிற்றல் வேண்டும்னு சொல்கிறாங்க. அது ஒன்றே போதும் எனக்குன்றாங்க. பிறவியே வேண்டாம் எனக்கு,